புனித அகஸ்டின் இளமையில் உண்மையான மகிழ்ச்சியை உலக இன்பங்களிலும் அறிவிலும் தேடினார். பலவற்றை அனுபவித்தாலும் அவரது உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் இருந்தது. இறுதியில் இறைவனின் அன்பை உணர்ந்தபோது தனது வாழ்க்கையை முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணித்தார். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. எவ்வளவு தூரம் நாம் இறைவனை விட்டு விலகி சென்றிருந்தாலும் இறைவன் நம்மை தேடி வருகிறார். புனித அகஸ்டின் மனமாற்றத்திற்கு அவரது தாய் புனித மோனிகாவின் இடைவிடாத ஜெபமும் முக்கிய காரணமாக இருந்தது. பல ஆண்டுகள் கண்ணீரோடு ஜெபித்த அவரது தாய் தனது மகன் இறைவனிடம் திரும்புவான் என்ற நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவில்லை. நாமும் சில நேரங்களில் இறைவனிடமிருந்து விலகி சில உலக கவலைகளிலும் ஆசைகளிலும் சிக்கிக்கொள்கிறோம். அப்போது புனித அகஸ்டின் வாழ்க்கை நம்மிடம் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. நான் உண்மையான அமைதியை எங்கே தேடுகிறேன்? பணம், பதவி, புகழ், பொருட்கள் இவை யாவும் நம் உள்ளத்திற்கு நிலையான அமைதியை தர முடியாது. இறைவனில் மட்டுமே நம் உள்ளத்தில் உண்மையான அமைதியை காண முடியும். எனவே இன்று நாம் நம்முடைய கடந்த காலத்தை நினைத்து வருந்தாமல் இறைவனிடம் திரும்புவோம். புனித அகஸ்டின் போல, ஆண்டவரே, என் உள்ளத்தை உம்மிடம் திருப்பும் என்று வேண்டுவோம். அன்பு இறைவா, புனித அகஸ்டினுக்கு நீர் அளித்த மனமாற்றத்தின் அருளுக்காக உமக்கு நன்றி. உலகத்தின் ஆசைகளிலும் கவலைகளிலும் சிக்கி தவிக்கும் எங்கள் உள்ளங்களை உம்மிடம் திருப்பியருளும். எங்கள் தவறுகளை மன்னித்து புதிய வாழ்க்கையை தொடங்கும் துணிவை தாரும். புனித மோனிகாவை போல எங்கள் குடும்பத்தினருக்காகவும் வழி தவறி செல்பவர்களுக்காகவும் இடைவிடாமல் ஜெபிக்கும் இதயத்தை எங்களுக்கு தாரும். புனித அகஸ்டினை போல உண்மையை தேடும் மனதையும் உம்மை அன்பு செய்யும் இதயத்தையும் பிறருக்கு அன்பையும் மன்னிப்பையும் வழங்கும் வாழ்வையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உமக்காகவே எங்களை படைத்தீர். உம்மில் அமைதி அடையும் வரை எங்கள் உள்ளம் அமைதி அடையாது. எங்கள் வாழ்வின் இறுதி வரை உம்மோடு இணைந்து வாழ அருள் தாரும். ஆமென்.